கர்த்தாவே, என்னை சுவிசேஷ பணிக்காக அழைக்கிறீர்கள் என்று உணர்கிறேன். நான் தயாராக இருக்கிறேன். பாஸ்டர், என்னை தேவன் சுவிசேஷ ஊழியத்திற்கு அழைக்கிறார். நான் ஊழியம் செய்ய நம் சபை எனக்கு உதவ முடியுமா? தம்பி, நீ எங்கள் சபையின் விசுவாசிதான். உனக்காக ஜெபிக்கிறோம். எங்களை தொந்தரவு செய்யாதே. சபைக்கு ஏற்கனவே நிறைய செலவுகள் இருக்கு. கர்த்தாவே, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு சொல்லுங்க. நான் ஒருவன்தான் என் முழு குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். நீங்க எனக்கு வழிகாட்டும், சரியான பாதையில் என்னை நடத்தும். மகனே, வீட்ல சாப்பிட எதுவும் இல்லையே? அம்மா, நான் ஏதாச்சும் பாக்குறேன். அப்பாவுக்கு வாங்க வேண்டிய மருந்து முடிஞ்சு போச்சு. அண்ணா, இது ஒரு சிறிய சுவிசேஷத்தால் இயேசு உங்களை நேசிக்கிறார். படிச்சு பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கலாமா? ஏய், சீக்கிரம் வேலை பண்ணு. கஸ்டமர் காத்திருக்காங்க. வேகமா சீக்கிரம் கொண்டு வா, லேட் ஆகுது. அம்மா, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுங்க. இது அப்பாவுக்கு உங்க மருந்து. மகனே, நீ இவ்வளவு கஷ்டப்படுற. ஏதாவது ஒரு சபை உங்க ஊழியத்துக்கு ஆதரவு கொடுத்தா நீங்க இப்படி நாள் முழுக்க வேலை பண்ணி இரவு ரெஸ்டாரண்ட்ல கஷ்டப்பட வேண்டியதில்லை. சபைகள் சுயநலமாய் மாறிடுச்சு. சுவிசேஷ ஊழியம் அந்நியமா போச்சு. ஆத்தும அழியுது. யாருக்கும் கவலை இல்லை. ஆமாம், நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ நமக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. செலவுகள் அதிகமா இருக்கு. நீங்க ஊழியத்துல முழுசா கவனம் செலுத்த முடியல. இல்ல, நான் இந்த ஊழியத்தை விட முடியாது. கடவுள் எல்லா தேவைகளையும் பாத்துக்குவார். நம்ம சபை ஆரம்பிச்சா கொஞ்சம் காசு வரும். இல்ல, நான் என் அழைப்புல நிலைச்சு நிக்கணும். ஆனா குடும்பத்துக்கு என்ன, கடவுள் உதவுவாரா? ஆம், நம்பிக்கை வை. அவர் கதவுகளை திறப்பார். எங்க வீட்ல அம்மா இன்னும் ரட்சிக்கப்படல. அவங்க கிராமத்துல இருக்காங்க. அதை நினைச்சு கவலையா இருக்கு. அம்மா, சொல்லுங்க. மகனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 2 பேர் கணவன் மனைவி வந்து எனக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமா மகனே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி, என்னைய மன்னிச்சிருங்க. இப்பதான் ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியம் புரியுது. முதல்ல நீங்க உதவி கேட்டப்ப துரத்திட்டோம். சகோதரர் சகோதரிகளே, இன்றிலிருந்து சுவிசேஷ ஊழியக்காரர்களை நம்ம முழுமையாக ஆதரிப்போம். அவர்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய குழந்தைகளை நாம் கவனிப்போம். அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவோம். இனி சுவிசேஷம் நம் சபையின் ஒரு அங்கம். இயேசு உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். உங்கள் சாபங்களை மாற்றுவார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் கைவிட மாட்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் கைவிட மாட்டார். உங்கள் ஜெபத்தால், உங்களின் ஆதரவினால் அந்த கிராமத்தில் ஒரு புதிய சபை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு சபை ஒரு சுவிசேஷகருக்கு பின்னால் நின்றால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க செய்வீங்களா?